ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து காத்திருந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல யார் யார் போட்டியாளர்களாக கலந்து கொள்ள போறாங்கங்கிற ஆர்வம் மக்களிடையே நிறைய இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் போட்டியாளர்களோட லிஸ்ட் இருக்கு. யாரெல்லாம்ங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வகையில முதல் போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரியல் ஆக்டர் சபரிநாதன் தாங்க. இவர் விஜய் டிவியில வேலைக்காரன் ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு. இவர் சீசன் 3ல சாண்டி இருந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரோரா, அதாங்க பலூன் அக்கானே சொல்லலாம். உங்களுக்கு புரியும், இவங்க வராங்கங்கிறது கன்ஃபார்மா எல்லாருமே சொன்னதுதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் கொங்கு மஞ்சுநாதன். எல்லா சீசன்லையும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எடுப்பாங்க. போன சீசன்ல டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் வந்திருந்தார்லங்க, அவரை மாதிரி நிஷா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர் கேட்டகரியில தான் வந்தாங்க. அந்த கேட்டகரியில தான் கொங்கு மஞ்சுநாதன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவர் என்ன பண்ண போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலினி ஜீவரத்தினம் தாங்க. இவங்க யாருன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இவங்க ஃபிலிம் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம். படம் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோதாங்க. இவங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க ஒரு போல்டான கேர்ளுன்னே சொல்லலாம். ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இவங்க சண்டை போடுவாங்க. கண்டிப்பாக இவங்க வீட்டுக்குள்ளே வந்த பிறகு இவங்கள யாராவது ஏதாவது சொன்னால் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஷன் அவர்கள் தாங்க. இவர் ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். ஹார்பிட் சீரியஸில் இவர் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சோசியல் மீடியாலலாம் ரீல் போட்டு ஆக்டிவாக இருப்பார். ஸோ ரோஷன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத பார்க்கலாம். அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உமர் தாங்க. உமர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதா சொல்கிறாங்க. குக் வித் ஹோமாலியில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காது. என்னதான் காஷ்மீர் பையனாக இருந்தாலும் அவருடைய தமிழுக்கும் இன்னசென்ட்டுக்கும் ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குன்னே சொல்லலாம். உமர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக ஃபைனல் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி தமிழ்ல சீரியல் பண்ணிட்டு இருந்த புவியரசன் தாங்க. இவர் பேரை கேட்டா சும்மா அதிருதுதே அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இன்னும் இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகவே இல்லை. அதுக்குள்ள இவருக்கு பிக் பாலர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த சீசன்ல புவியரசனுக்கு தான் என்னோட ஓட்டு, புவியரசன் தான் டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படிங்கிற அளவுக்கு ஆதரவு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் விஜய் டிவியில ஒளிபரப்பாகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில கலக்குனே கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். டாஸ்க் எல்லாம் செம்மையா பண்ணுவாரு. உண்மையை சொல்லணும், இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா சூப்பரா இருக்கும்னே சொல்லலாங்க. இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ண போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்த போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி சீரியல் சபானா தாங்க. இவங்க குக் வித் ஹோமாலியில டைட்டில் வின்னரா வருவாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்து இருந்துச்சு. அந்த டைம்ல இவங்க ரன்னர் ஆயிட்டாங்க. சரி, பிக் பாஸ்லயாவது டைட்டில் வின்னரா வருவாங்கங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதை பத்தி உங்க கருத்துங்க என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜி தமிழ்ல சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இவர் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு இல்லைங்க. அதான் நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டி தாங்க. இவர் பிக் பாஸ் சீசன் 9ல உள்ள வர போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. சோசியல் மீடியால பிரபலமானவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறது வழக்கம் தான். ஏற்கனவே ஜிபி முத்து போய் இருந்தார் பாருங்க. இந்த வருஷம் இவர் இல்லைன்னா டாக்டர் திவாகருங்க பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருப்பாருங்க. வாட்டர் லெமன் ஹீரோனே சொல்லலாம். இவங்க 2 பேர்ல ஒருத்தர் போற மாதிரி இருக்குங்க. ஆனா ஃபைனல்ல கூமாப்பட்டி தங்கப்பாண்டி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்றாங்க. யாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. பிக் பாஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.